மாட்டுக்கிட்ட பேசினா மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும். செல்ஃபோனு இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட பேசுறதுனால வாழ்ந்துட முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பழமையான விஷயங்களை இழந்துக்கிட்டே வரோம். கிட்டத்தட்ட மனுஷன் எப்போ செல்ஃபோன் வந்துச்சோ அப்போவே வந்து மிருகமாக மாறிட்டா மிஷினரியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அதான் உண்மை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பழைய விஷயங்களை, விவசாயத்தையோ மற்ற விஷயங்களை ஆதரிக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையும் தாண்டி என்னுடைய அரசியல் வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னா, சின்ன ஒரு என்னுடைய ஐடியாலஜியாக வேணால் சொல்கிறேன், அரசியல் ஐடியாலஜியாக வேணால் சொல்கிறேன். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சுயநலம் இருக்கும் மனுஷனுக்கு சுயநலம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால தான் சீமான் மாதிரியான ஆட்கள் இவ்வளோ போராடுறாங்க, ரொம்ப கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. இதோட நீங்கள் பேக் ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா 1947 அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1950 அப்புறம் 47 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 50 தான் வந்து இந்திய சட்டம் அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரதான கட்சிகள், அது பேர் சொல்ல விரும்பலை, அந்த கட்சிகள் மட்டும்தான் மாற்றி ஆட்சியை பிடிச்சிட்டே வருது. ஆனால் அதை வந்து நீங்கள் மரமியமாக எப்படி மெட்டாஃபராக சொல்லலாம்னா, பெரிய திருடன் சின்ன திருடன் வேணா சொல்லலாம். அது யார் முந்தி வருவா யார் முந்தி வருவான்றதை நம்ம தராசில் போட்டு நிற்க முடியாது. ஸோ இதுக்குள்ளே ஏன் இப்படி வந்து மாறி வர்றாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்னா, இன ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டான். ஸோ நான் வந்தால் உனக்கு வேலை கொடுப்பேன், இந்த ரோடு கான்ட்ராக்ட் கொடுப்பேன், உன் வீட்டு பிள்ளை வந்து இன்னும் வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தெருவுக்காரனே என்ன நம்புகிறான், நமக்கு வந்து இந்த கட்சி வந்தால் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், நம்ம ஊர் இதாகும், நம்ம அண்ணன் இருந்தால் நம்ம ஜாதிக்கு போகலாம். இப்படியே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இதாக பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் 3வது ஒரு ஆள் வர்றதுக்கு 50 வருடங்கள் ஆகிட்டு இருக்கு. மக்களும் மாறுற மாதிரி இல்லை. அதனால தான் நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன், மனுஷனுக்கு சுயநலம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் சுயநலம் இருக்கும். அப்போ சுயநலன்றது யார்கிட்ட, பப்ளிக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இவன் என்னன்னா, ஏதாவது ஒரு இலவசங்களை அறிவிச்சோன்னே அதான் சாக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஓட்டை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் டீ கடையில் உட்காந்துட்டு அரசியல் நியாயம் பேசிகிட்டு இருக்கான், இது அப்படி அது அப்படின்ட்டு. ஆனால் காசுக்கு கொடுத்தவொன்னே வாங்கிக்கிறான் ஓட்டு போடுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் கூட வாங்கினா கூட, ஆனால் இன்டெரக்டாக வாங்கி வச்சுக்கிட்டு அது ஏன்னா ஏன் பணம், ஆனால் எவனுக்கு ஓட்டு போடணுமோ அவனுக்கு தான் ஓட்டு போடணும். இவன் உடனே என்ன பண்ணுறான், நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் சாமி சத்தியம் பண்ணிட்டேன், தாலி மேலே சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாவம் அப்பாவியாக இருக்கான். ஒன்றுமே பண்ண முடியல. அது ஓங்காசுரா, உனக்கு கொடுக்குறான்டா, அதை வாங்கிட்டு உனக்கு இஷ்டப்படி யாருக்காவது ஓட்டு போடுறா, அப்படியாவது போட்டு ஏதாவது மாற்றம் வருமானா அந்த அறிவும் இல்லை. பட் 3வது ஒரு ஆள் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் தலையெடுத்து வந்து அவங்க மாறுனா இந்த அரசியல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த A and B அந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பெருசாக மாற்றம் இருக்காது, அதே வேலை வாய்ப்பு இருக்காது, இதெல்லாம் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் வந்து 3வது ஒரு ஆள் வராமல் அணை கட்டி வச்சுருக்கான். அதுக்கு 1000 பிளான், 1000 இன்னும் 500 ஆண்டுகளுக்கு அவன் வச்சு வச்சிட்டான் எல்லாத்தையும். இதை பிரேக் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, அது போராடி தான் வரணும். அது எனக்கு தெரிஞ்சு சீமான் மாதிரி ஆட்கள், சில ஆட்கள் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்தாங்கன்னா சந்தோஷம், நான் ஆதரிக்கிறேன். இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட். மாடு வந்து வச்சிருக்கிறது கவர்மெண்ட்டே வந்து பர்மிஷன் கொடுத்து தான் இருக்குது. அப்படி கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடு மாடு வந்து எல்லா வகையிலும் நமக்கு உதவுது. டே பை டே வந்து நம்ம ஒவ்வொரு ஹெல்த்துக்கும் சரி, உணவுக்கும் சரி, எல்லா வகையிலையும் சாணத்துக்கும் சரி, விவசாயத்துக்கு எல்லாத்தையும் உதவுது. அப்படின்னும் போது அது நம்ம எப்படி பார்க்கணும்னா, கண்டிப்பாக அதுக்கு இடம் கொடுத்தாகணும். இடம் கொடுத்தாருன்னா நம்ம ஃபாரஸ்ட் லேண்டில் வந்து அன்ஆத்தரைசஸ் விஷயத்தை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். பட் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் டோட்டலாக வந்து அங்கே மேய்க்கக்கூடாதுன்றது வந்து ஒரு வகையில் அது ஒரு தவறு தான். போராட்டத்தை ஆதரிக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க வேறு எதுவும் பெருசாக எதுவும் கேட்கல. ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட இதை கடைப்பிடிக்கணுன்றதுக்காக தானே அவங்க கேட்குறாங்க. ஸோ அது பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற ஸ்டேட்டில் கல்லும் இருக்குது, டாஸ்மாக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கேயுமே இன்னும் ரொம்ப கண்ட்ரோல்லாம் இல்லை. 10 மணின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ போலீஸ் வந்து 10:30 வரைக்கும் நிறைய ஒயின் ஷாப் வெளியே நின்றுட்டு தான் இருக்காங்க. க்ளோஸ் பண்ணுங்க சொல்லி. என்னோட ஏரியா சைதாப்பேட் தான். இன்னுமே சைதாப்பேட்டில் வந்து ஒரு 11க்கு மேலே கூட பிளாக்ல வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணும், அதை வந்து ரன் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஆனால் கல்லுங்கிறது எது அஃபெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இதுவும் ப்ராப்ளம் தான், அதுவும் ப்ராப்ளம் தான்ன்றதை பார்த்தாலுமே அதை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களோட விஷயம் தானே தவிர, இப்போயுமே கவர்மெண்ட் அதை கன்சியூம் பண்ண ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து டாஸ்மாக் 10 o'clock வரைக்கும்ன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறாங்க. பட் அங்கேயும் கண்ட்ரோல் ஆகலை. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க ஏன் இதுக்கு மேலே வராங்கன்ற ஒரு கேள்வி தான் வருது. ஏன் இதை ஏன் கண்ட்ரோல் பண்ணுற? இது பாரம்பரியமாக வந்து மரத்துலேருந்து கிடைக்குது, மரத்துலேருந்து வந்து இறக்கி வந்து குடிக்கிற விஷயம். என் அப்பா வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் என் தாத்தா குடிச்சிருக்காங்க, ஈவன் சின்னதில் நானே குடிச்சிருக்கேன் அந்த கல்லை. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை கன்சியூம் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இங்கே யாருக்குமே ரைட்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. பிகாஸ் நிறைய வந்து
நிறைய இன்கம் வைஸ் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அஸ் அ கவர்மெண்ட்டாகவே இங்கேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது பெனிஃபிட் வருதுன்றதான் வச்சு தான் நீங்களே வந்து ரன் பண்ணுறீங்க. அதை ஏன் கல் மேலே போகிறீங்க? வேறு வந்து நிறைய கேசஸ் இருக்குது. நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணுறாங்க. இன்னை வரைக்குமே நைட்டில் வந்து கரெக்டாக போக முடியல, வர முடியல. அதுக்கு நிறைய நீங்களே வந்து ஆப்லாம் கொண்டு வரீங்க. இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கம்மா, நாங்கள் உடனடியாக வரோன்றீங்க. நீங்கள் ஏன் உடனடியாக வரீங்க? அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால தான். அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அந்த கவர்மெண்ட் மேலே தான் ஒரு ஃபீல் வருது தவிர அதை வந்து பண்ணுறவங்க மேலே வர மாட்டேங்குது. பிகாஸ் நம்மளால பண்ண முடியல. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன், என் குழந்தை பார்த்துக்கிறேன், ப்ளஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் நான் போய் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. மேபி ஒரு பர்சன் சொல்கிறாங்கல்ல பண்ணுறேன், அட்லீஸ்ட் இப்படியாச்சும் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சப்போர்ட் தான் கொடுக்க முடியுமே தவிர. ஆக்சுவலி பனை மரம் வந்து சொல்லுவாங்க ஒரு வேஸ்டேஜ் கூட இல்லாத ஒரு ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே போய் தண்ணியை சேகரித்து அந்த வயல் வரப்புகளை காப்பாற்றுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பனை மரத்தை பற்றி கேட்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்தில் நான் பனங்கல் குடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த உடம்பு வந்து அந்த பனங்கல் குடிக்கிறதுனால எந்த பாதிப்பும் பெருசாக இருந்ததில்லை. ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ட்ரிங்க்ஸு. அதை விட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகம் இருக்கிற கெமிக்கல்ஸ், உடனே டக்குன்னு போதையிற, டக்குன்னு பக்கவாதம், டக்குன்னு கிட்னி வர்ற மாதிரியான ஒரு பிரச்சனை தான். வீட்டுக்கு எனக்கு எத்தனையோ பேர் வந்து லிவர் போய் செத்தவன்லாம் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட உயிர் போகிற விஷயம் வந்து தமிழ்நாடு ஃப்ரான்ச்சைஸியாக இருக்குது. டாஸ்மார்க் கிட்டத்தட்ட எத்தனை டாஸ்மார்க்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 1000க்கு மேலே இருக்கலாம். ஆனால் கல்லுக்கடை ஓப்பன் பண்ணுறதை வந்து ஏன் வந்து ஸ்டாப் பண்ணணும்? அது வந்து மிகப்பெரிய தவறு. அது ஏன்னா இதுக்கு பெரும்பான்மையான வருமானம் வந்து இந்த டாஸ்மார்க்கில் தான் வருது. கல் இறக்கி அதில் தான் சம்பாதிச்சான்னா எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் விவசாயிக்கு போயிடுது. விவசாயியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஓட்டு போகிற நேரத்தில் கரெக்டாக காசு வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவான். அவனை கல் விற்க விட்டேன், அவன் ஹெல்த்தியாக இருக்கான், எல்லாம் இருக்கான்னா அவன் என்ன நம்பி வாழ மாட்டான்ல. நான் 5வது வருஷம் வரும்போது என்னுடைய அடிமையாக இருக்க மாட்டான்ல. ஏன்னா அவன் தற்சார்பு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ எனக்கு எப்படி அவன் ஓட்டு போடுவான்? நான் சொல்கிறபடி எப்படி அவன் அடிமையாக இருப்பான்? முதல்ல எனக்கு கீழே ஒரு அடிமைகள் தேவை. ஒரு 1000 பேரோ 2000 பேரோ எனக்கு ஒரு அடிமை இருந்தால் தான் ஒரு முதலாளி இருக்க முடியும். அது மாதிரி தான் ஒரு அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, எனக்கு கீழே நிறைய அடிமைகள் வேணும்னு நினைக்குது. அந்த அடிமைகள் என்னன்னா புத்தி இல்லாத, கல்வி இல்லாத, தற்சார்பு இல்லாத மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த அவன் வந்து அந்த அந்த அரசியல் டைமில் காசை கொடுத்து எலெக்ஷன் டைமில் அவன் வந்து ஓட்டு போட்டு அவன் பெரும்பான்மையாக அவன் ஜெயிக்க முடியும். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இதோட நோக்கம். இல்லை, கரெக்டு. அவர் சொல்கிறது 101% கரெக்டு தான். ஏன்னா அவர் நிற்கிறது எதுக்குன்னா, டாஸ்மார்க்காக கல்லன்றது தாண்டி அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு நிற்கல, விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக தான் நிற்கிறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு பர்சனும் வந்து கஷ்டப்பட்டு வளர்கிறான். இன்றைக்கி வந்து கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வர காரணம் என்னென்னா விவசாயம் வளரல. ஏன்னா விவசாயம் வளர்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து துணை கிடையாது. அவங்களுக்கு என்ன பேசிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ என்ன பண்ணணும், அதேமாரி அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தா வளருவாங்க. ஸோ மானியம் கொடுக்குறதாலும் சரி, அவங்களோட வந்து கருவிகள் கொடுக்குறதாலும் சரி, விவசாயத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து விவசாயம் வளர்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம். கல் இறக்குனா கல் மட்டும் கிடையாது, கல் தாண்டி பனைமரம் வளர்ப்பாங்க. பனைமரம் வளர்க்குறதுலேருந்து நுங்கு கிடைக்கும், நுங்கு கிடைத்து ஓலை கிடைக்கும், ஓலைச்சூடு எழுதப்பட்டது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சுகர் ஃப்ரீன்றது வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகர் வேறெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் அதுக்கு பெரிய விஷயமா நமக்கு பனை வெல்லம் கிடைக்கும். பனை வெள்ளத்துலேருந்து நமக்கு இன்றைக்கி குழந்தைகளை பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் அது பெரிய வியாபாரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இதே நம்ம வந்து பேசிக்காக வளர விட்டோன்னா அவன் மரம் வளரும். ஸோ பனை மரம் வளர்ந்ததுன்னா வந்து நம்ம வந்து தண்ணி நிலத்தடி நீர் இழுத்து வைக்கும். அதில் வர நிறைய பொருட்கள் வந்து விவசாயத்துக்கு உதவும், மக்களுக்கு உதவும். அப்போ வந்து டாஸ்மார்க் வளர்த்தா என்ன ஒன்று கிடைக்குன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒன்று கிடைக்கும், ஒன்லி ரெவென்யூ கிடைக்கும். ஒயின் ஷாப்பும் இருக்கக்கூடாது, கல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய ஸ்டேட்டில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தடை பண்ணால் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். அதுவே வேண்டான்ற நம்ம அதுவும் இல்லாமல் இருக்கிறது நல்ல பெஸ்ட்டு தான். மதுன்றதை எப்பயுமே வந்து ஆதரிக்கவே கூடாது. மதுன்றது வந்து மக்களுக்கு வந்து எதிரான ஒன்று தான். அன்றாடம் வந்து மது குடிக்கிறதுனால எவ்வளோ உயிர் போகுதுன்ற அந்த சென்சஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆனால் பட் இதை விட கம்பேர் பண்ணும்போது அது பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. சொன்ன மாதிரி அந்த கல் மூலியமா இவ்வளோ விஞ்ஞான ரீதியாக அதை கண்டுபிடிச்சி இதனால் இந்த மருத்துவ பலன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அரசே வந்து ஏற்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணி, ஸோ மற்ற மாநிலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னுதாரணமாக இந்த கல் இருக்கிற கேரளா, ஸோ அந்த மாதிரி இதை கொண்டு வரலாம். டாஸ்மார்க்கை கம்மி பண்ணலாம். ஏன்னா டாஸ்மார்க் மூலயமா எத்தனை கோடி வருமானம் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக தீபாவளி டைமு, பொங்கல் டைமில் வந்து அதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து விற்கிறாங்க, இவ்வளோ கோடி அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து மக்கள் முன்னேற்றுவாங்களான்னா கண்டிப்பாக மக்கள் முன்னேற்றவே முடியாது. ஆனால் அரசு வந்து ஒரு விதத்தில் வருவாய் வருதுன்றதுனால அதை பண்ணுறாங்க. ஸோ அதை மது வந்து கண்டிப்பாக ஒழிக்கணும். அது கல்லை தான் அது இருக்கணும்.
அதையுமே ஃபுல்லாக ஆதரிக்க முடியாது, அதுவுமே இருக்கக்கூடாது தான். அதிகபட்சம் அதுவே லிமிட்டுக்கு அதிகமாக இருக்கிறது, லைசன்சிங் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே முழுமையாக நம்ப முடியாது. இப்போ வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா மலை மேலே ஏறி மாடுகள் மேய்க்கும் போராட்டம் பண்ணாரு. ஏன்னா மலையில மாடு மேயத்துக்கு அனுமதி இல்லைன்னு நம்ம தமிழ்நாடு அரசு தடுக்குது. ஆனா கேரளா, ஆந்திரா இந்த இடங்கள்ல எல்லாம் மலையில மாடுகள் மேயுது. இங்க மட்டும் அந்த தடை, அதை உடைக்கணும்ன்றதுக்காக நாம் தமிழர் கட்சி போராடுது. இதை ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ணுறேன். ஸோ நானுமே அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். நிறைய வந்து நியூஸ் சேனல்லையும் போடுறாங்க. அதாவது நியூஸ் தப்பு பண்ணாலும் போடுவாங்க, பட் ஒரு விஷயம் தட்டி கேட்டாலும் போடுறாங்க. அது மேபி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா வந்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்கன்றதுனால. ஸோ இந்த மாடு விஷயம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து நம்மள மாதிரி ஆட்கள், தமிழ்நாட்கள் வந்து எமோஷ்னலாக தான் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான விஷயத்தில் கை வைக்கிறதே வந்து நிறைய வந்து இப்போ ரொம்ப வந்து இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு தீர்ப்பை சொல்கிறவங்க அதுக்கு மேபி ஒரு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங் வந்து சொல்லியிருக்கலாம், இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணிக்கோங்கன்ற மாதிரி. மாடுங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அடக்க முடியாது, கண்ட்ரோல்டாக வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அது வந்து மேயறதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் காட்டினாலுமே அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது மாடுங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான். நீங்கள் வந்து மாடும் வேணும், அதுக்கு வந்து கொடுக்குற பாலும் வேணும், நல்ல மாடாகவும் இருக்கணும், நம்ம தான் பேர் போனவங்க எல்லாமே புரிஞ்சாலும் பட் அதை எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணவும் வந்து தடை பண்ணவும் தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி தான் வருது. மற்றபடி இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி ஒரு பர்சன் பண்ண முடியும்